श्रीशीले दयापात्रं दीपत्यादि गुणवर्णवं यतीन्द्र प्रमणं वन्दे रम्यजा मातरं मणिं लक्ष्मीना समारम्भां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. இந்த ரெண்டு தனியன்களில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல் குருவாக ஸ்ரீமன் நாராயணன், நடுவில் ஸ்ரீமன் நாதமணிகள் ஸ்ரீ ஆள வந்தார், அடுத்து அஸ்மதாச்சாரிய பரியந்தான் நம்முடைய ஆச்சாரியர். இப்படி ஒரு அருமையான தனியன் இருக்குது. இந்த நாதமணிகள் ஆளவந்தார் இவா ரெண்டு பேர் அவதரித்த ஸ்தலம் வீரநாராயணபுரம், வீரநாராயண சதுர்வேதி மங்கலம், வீரநாராயண விண்ணகர், மன்னிக்ஷேத்திரம், மதங்காசிரமம், தில்லிகாவனம், இப்படி பல பெயர்களை உடைய தீபதேசம் இது. நம்முடைய சம்பிரதாயத்தில் நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே என்ற நாதமுனிகளுக்கு தனியன் இதில் வாழ்த்திருநாமத்தில் இருக்குது. நம்முடைய சம்பிரதாயத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் முக்கியமான பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. அந்த பிரமாணமாக கொள்ளப்படுகின்ற பிரபந்தத்தை நமக்கு மீட்டு கொடுத்தவர் சிவன் நாதமுனிகள். இப்போ முதல்ல 4000 திவ்ய பிரபந்தம், தோற்றம், மறைவு, மீட்டு கொடுத்தல், இந்த 3 நிலைகளை பலருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். முதல் விஷயம், ஒரு காலத்தில் பரமசிவனுக்கு கல்யாணம், பார்வதி கூட கல்யாணம். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, அப்பா மேடையெல்லாம் நன்னா அமைச்சிடு, எனக்கு பூதகணங்கள் வரும், தேவகணங்கள் வரும், நிறைய வருவா, அதனால் மேடையை ஜாக்கிரதையாக அமைக்கணும்னு சொன்னார் அவர் பரமசிவன். உடனே இப்போ எல்லாம் அமைச்சிட்ருக்கா. அதுக்கு முதல் நாள் நம்முடைய அகஸ்தியர் கல்யாணத்துக்காக பார்க்கணுன்னு போகிறாருங்க. போன உடனே கொஞ்சம் அந்த மேடை ஆடித்து. உடனே என்னப்பா இன்றைக்கி கல்யாணத்துக்கு முதல் நாளே அப்படி ஆடுறது, நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருக்கும், இது உடஞ்ச போயிடும் போல இருக்குன்னு சொன்ன உடனே அவன் ஏதோ அமைதியாக இருந்திருக்கலாம், இல்லை பேசாத இருந்திருக்கலாம், சரி சுவாமி சரிப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாத, இது ஒரு பெரியவர் வர்ற, அதனால தான் ஆடுறது மேடை அப்படின்ட்டு அகத்தியரை பார்த்து சொன்னான். அகத்தியர் இருக்கிறதுலே ஒரு சின்னவர், கட்டவர்கள் அளவு தான் அவர் பாருன்னே சொல்லுவார். இருக்கிறதுல ரொம்ப சின்ன உருவம். உடனே அவர் கோபம் வந்துடுத்து. நீ இந்த மாதிரி என்னை கேலி பண்ணத்தினால உன் குடும்பத்தாருக்கு திருட்டு பட்டம் சாஸ்வதமாக கடவுதுன்னு சாபம் கொடுத்தார். நான் தட்டார்களை நம்ம மரியாதை குறைச்சலாம் பேசுகிறோம், ரொம்ப தப்பது. அந்த சாபத்தினால் அப்படி ஏற்பட்டது அவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த விஸ்வகர்மாவும் ஒரு சாபம் கொடுக்குற சக்தி உடையும் தானே. அவன் சொன்னான், உன் தமிழையும் லேச்சர்கள் ஆதரிப்பார்கள், படிச்சுவா, அனாதரிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லி. அப்புறம்